ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்துருக்குது ராஜ் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பஸ் கேமில் இன்ட்ரெஸ்டிங் எவ்வளோ போடும். இன்றைக்கி வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பஸ்ஸுக்கு ஃபுல் 100% குட். பஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்குது. நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இனிமேல் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே போய் எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ மேப் எடுத்து நான் ஏற்கனவே எல்லோரும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து இங்கிட்டு கொடுத்துடலாம். லோட் ஆகுது. இந்த பத்தில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குல்ல மேப்பு, டோரு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர், ரிவர்ஸ், லெஃப்ட்டு, ரைட்டு, ஆர்னிங், இண்டிகேட்ரு, சவுண்டு 3 சவுண்டு இருக்குது. பார்க்கிங் லைட்டு, ஸ்டாப் ஃபீஸ். இப்போ நம்ம வந்து கேமரா ரெண்டாவது கேமரா போட்டுக்கலாம். இப்போ வண்டி எடுக்கணும். பஸ் ஸ்டேஷன்லேருந்து பஸ் எடுக்கிறப்போ நேராக போகணுங்க. அந்த மேப்பை பார்த்து நீங்கள் போனாலே போதும். இப்போது ரைட் எடுத்துடுறேன். இண்டிகேட்டர் போட்டு ரைட் எடுத்துட்டோம். என்ன பண்ணுறது, அவன் பின்னாடி தான் போனான். ஓவர்டேக் பண்ணால் எதிர வர்ற வண்டி அடிச்சிருவாங்க. மரியாதை கொடுக்கணும். இப்போ சிறுவர் போட்டாங்க, அதனால தான் நிற்கிற வண்டி. உங்களுக்கு வேணும்னா இந்த இடையில கொஞ்சம் போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுவும் 2 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். 1 நிமிஷத்தில் ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ளீஸ். எல்லோரும் மறந்துடாதீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ராஜ் சேனல் நேராக போனோம். சரியான ஸ்பீடு எடுத்துக்கோங்க. உங்கள் தான் நீங்கள் அழுத்த ஸ்பீடு ஏறிக்கிட்டே இருக்கு. ப்ளே ஸ்டோரில் பார்த்தா பஸ் கேம் போட்டால் இந்த கேம்னா ஃபஸ்ட்டில் கொண்டு வச்சுருக்காங்க. அப்புறம் டெவலப்ஸ் பார்த்திங்கன்னா 1 கோடி மேலே டெவலப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கமெண்ட் பார்த்திங்கன்னா சூப்பர் கேமுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இன்னைக்குன்னு பார்த்து அப்லோட் பண்ணுறோம். போகிறேன் அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ சிறுவர் போட்டனால நின்றுன்னு இருக்கேன். ரெட் பண்ணலப்பா, எங்கப்பா ஒரு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை ஓடு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு கட் பண்ணுறதுனால லெஃப்ட் திரும்பிக்கலாம். அது இடிக்காமல் போகணும். இடிச்சிங்கன்னா பஸ்ஸோட எழுச்சி வந்து கம்மியாகும். அது கவனிச்சுட்டு விளையாடுங்க. யாரையும் மோதாதீங்க. ஸ்பீடாக போனால் கூட பிரேக்கை கையை பேசுறதுக்குள்ளே வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இந்த 6 பட்டன் அழுத்தினீங்கன்னா ரிவர்ஸ் வரும். அழுத்திடலாம். ரிவர்ஸ் அழுத்தும் போது கேஷுவலாக வரணுங்க. பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு வண்டி நிற்கிது பின்னாடி. ரிவர்ஸ் எடுத்துடலாம். திரும்பி அதை பட்டன் அழுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்துடும். நீங்கள் அதுக்குன்னு தனியாக போய் டி பட்டன் அழுத்த தேவையில்ல. 3 சவுண்டு இருக்குங்க இதில். ஆன் சவுண்டு
அந்த டேர்னிங் பக்கத்தில் அம்புக்குறி பக்கத்தில் வந்து ஆன் பட்டன் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் 3 மேலே வந்து 3 சவுண்டு இருக்குது. இப்போ வந்து மழை பெய்யுது, அதனால இண்டிகேட்டர் போட்டிருக்கிறேன். சரி என்ன போய் சொல்லுவாங்களே, மழை நின்றுச்சு நான் சொல்கிறதுக்குள்ள. சரி, வண்டியை பார்த்து ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டும். ஸ்பீடாக போகிறேங்க இப்போ நான். இந்த லெஃப்ட் சைடில் 3 அம்புக்குறி மாதிரி இருக்குங்களா, ரைட் சைடில் மேலே டாப்பில் அது தொட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் உள்ள கஸ்டமர் வாடிக்கையாளர் யார் இருந்தாங்கன்னா காட்டும். அப்புறம் பெட்ரோல் எல்லாம் சரிஞ்சிருக்கும். அப்புறம் எழுத்து எல்லாம் இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் போகிறீங்கன்னு எல்லாத்தையும் காட்டும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேப்பில் வந்து ஸ்ட்ரைட்டாக போக சொல்கிறாங்க. அஞ்சு நிமிஷம் 6 நிமிஷமாக வீடியோ பார்த்துருக்கீங்க. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ளீஸ். பேக்கை போடுறா சொல்லப்பட்டா. அப்போ பேக் போட்டாச்சுங்க. இருமல விபத்து கிடையாது. நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக இப்போ லேசாக லெஃப்ட் எடுத்து ஓவர்டேக் பண்ணிட்டு போவோம். ஆன் அடிக்கணும்னு அது முக்கியம். ஸ்ட்ரைட்டாக போ லேசாக. இப்போ ரோடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டை போட்டு போகிறதுனால கொஞ்சம் வளையுது. அதனால் ஸ்டேரிங்க லெஃப்ட்டோ ரைட்டோ திருப்பி ஓட்டணும். இப்போது மேப் வந்து லோடிங் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லையா, ஆகலாக்கும். என்ன பிரச்சனைனா மேப் வந்து லோடிங் ஆகும். ஆமாம், ஆயிடுங்க. லோட் ஆகுது. திரும்பி லோடாகி வந்துடும். திரும்பி உங்கள் மாறி உங்களோட இடத்துல வந்து விடும். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா அது உங்கள் பஸ்ஸில் இருந்து ஃபோட்டோ பிடிச்சி எடுத்து போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒத்தையடி பக்கமே போயிட்டுருக்கு. ஆனால் கொஞ்சம் ரோடு சின்னதாக தான் போட்டிருக்காங்க. அதுவும் வளைவாக போட்டிருக்காங்க. அதான் இங்கே பிரச்சனை. உங்களுக்கு இந்த வாரிய உங்களுக்கு ஒரு சிறிய டாஸ்க். நீங்கள் எத்தனை மணிக்கு இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு அந்த டைமிங் அண்ட் சார்ஜ் டேட் வித் டேவோட அதாவது கிழமையோட போடுறீங்க, கமெண்டில் ஏறுறீங்க நீங்கள். அதுதான் உங்களுடைய சேலஞ்ச் டாஸ்க். பஸ் வந்து செம்ம ஸ்பீடாக போகுது. ஒரு 100 ஸ்பீட் நினைக்கிறேன். 100 கிலோமீட்டர் ஸ்பீட் நினைக்கிறேன். கொஞ்சம் ரோடு வளையுது. இன்னும் வண்டிக்காரங்க வேறுங்க அப்படியே பேக்கடிச்சு போவாங்க. அதெல்லாம் பார்த்தா வண்டி ஓட்ட முடியுமா? சரிங்க, இதோட வீடியோ முடியுது. அடுத்த வாரத்துலேருந்து பார்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? பார்ட் 1 இந்த வீடியோ பார்த்துடுறீங்க. மற்றும்
பார்ட் 2 வீடியோ பார்த்துருங்க. உங்களது வீடியோ பெறுவது நான் உங்கள் ராஜ். பாய்.